guys, நான் உங்க பிரின்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பண்ண பாப்பி பிளேட்டம் சாப்டர் 2 ஃப்ளை இன் தி வெப். ஸோ இதுக்கு 5 சாப்டர்ஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு என்னால் 4 சாப்டர்ஸ் தான் போடணும். ஏன்னா 5 இப்போ தான் வந்துக்குது 2026. நான் மொபைல் ஆடுறதுனால என்னால் 5 போட முடியாது. ஆனால் மீதி 4 போட முடியும் என்னால். அதுக்கப்புறமா இந்த சாப்டர் நம்ம 3 பிரிக்க போகிறோம். எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு கேம் நம்ம ஒரு கேம் ஸ்டேஷன்னு ஒரு இடத்துக்கு போவோம். அங்கே ஃபஸ்ட்டு ஒரு கேம் விளாடுவோம். 3 கேம் விளாடணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு கேம் விளாடுவோம். அது பேர் மியூசிக்கல் மெமரி. அந்த கேமை முடிச்சுட்டு திருப்பி அந்த ப்ளே ஸ்டேஷனுக்கே அதோட இந்த பார்ட்டை முடிச்சிடும். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்கும்னா எனக்கு சரியாக ஞாபகம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் நடக்கணும் வேக் ஹாக்கின்னு ஒரு கேம். அந்த கேமை விளையாட்டு திருப்பியும் ப்ளே ஸ்டேஷனுக்கு இந்த பார்ட்டை முடிச்சிடும். திருப்பியும் பாப்பி பிளேட்டமில் 3rd பார்ட் லாஸ்ட்டாக ஸ்டாச்சூஸ்னு ஒரு கேம் விளாடும். ஸ்டாச்சூஸ் கேம் விளாட்டு நம்ம வெளியே போக ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் இந்த மாமிலா லிரிக்ஸ் வரும். நம்மளை சேஸ் பண்ணுவோம். அதை நம்ம கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ட்ரெயின் இருக்கும் guys, அங்கேருந்து வெளியே போவோம். அதுக்கப்புறமா ப்ளே கேர்னு ஒரு இடத்துக்கு வருவோம். அது சாப்டர் 3ல் வருது. நான் அப்புறமா உங்களுக்கு அப்டேட் பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ பாப்பி பிளேட்டம் 1 தான். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுறீங்க. ஓகே guys. இந்த கேம் ஒன்றும் நிறைய இருக்குது. நான் நினச்சி ஒரு 22 செகண்ட்ஸ் இல்லை செகண்ட்ஸில் இல்லை மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி guys, இப்போ என்ன பண்ணணும். ஸோ இங்கே இந்த கேரக்டர் என்னென்னா பாப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப நாளாக இங்கே மாட்டி நினச்சி போன சாப்டரில் ஒரு கேஸில் திறந்துருப்போம். யாருக்கு பாப்பி பிளேட்டம் தெரியும் இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக ஒரு நெத்துன்னு நினைக்கிறேன் ஒரு எடிட்ஸ் போட்டிருப்பேன். மெயின் வில்லன்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். லாஸ்ட்டாக ப்ரோட்டோடைப் வந்துருப்போம். ப்ரோட்டோடைப் என்னன்னா சாப்டர் 3ல் ப்ளே கேர்னு ஒருத்தன் கேட்னாப்னு ஒருத்தன் வருவான். அவனோட கடவுள் மட்டும் அவனே மேக் பண்ண கடவுள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோடைப். அந்த ப்ரோட்டோடைப் ரொம்ப மோசங்க. சாப்டர் 4 இன்னும் லாஸ்ட்டாக நடக்கணும். நம்ம எல்லாரும் பேசணும். அப்போ பாப்பியை பார்ப்பேன். பாப்பி பார்த்து இந்த மாதிரி சொல்லணும். ஓலிக்கிட்ட பேசணும். ஓலி யாருன்னு சாப்டர் 3ல் வரும். நான் அப்படியே சொல்கிறேன். ஓலிக்கிட்ட பேசணும் பார்த்தா இந்த ஓலியே ப்ரோட்டோடைப். ஸோ அதனால தான் இந்த கேம் பார்ட் 5 கிடையாது. பார்ட் 5ல் ரிவீல் பண்ணிட்டாங்க ஃபேஸை. இப்போ பார்ட் 5 நம்மளால் விளாட முடியாது. சரி நம்ம கேமை பார்ப்போம் guys. எப்போ போல இதை பார்க்க வேணாம். ஸோ இதுதான் guys கேம் ஸ்டேஷன். ஆக்சுவலி நான் ப்ளே ஸ்டேஷன் வந்துச்சு. சாரி guys. ஸோ இந்த பசில் நான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நேரம் பண்ணியிருந்தேன். எனக்கு எப்படி பண்ணுறது தெரியல. இப்போ கூட எனக்கு செட்டாக ஆகலை எனக்கு. ஸோ கொஞ்சம் பார்ப்போம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் உங்களுக்கு எடுத்து போடுவேன். ஆனால் எனக்கு ஒன்றும் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை சொல்கிறது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பவர் கொடுத்துக்கலாம். இங்கே பவர் கொடுத்து அப்படியே அந்த சைடு போய் சுற்றின்னு வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க guys? எனக்கு வேறு கொஞ்சம் லேக் ஆகுது guys. இப்பயே லேக் ஆகுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சாப்டர் 4ல் ரொம்ப லேக் ஆகுங்க. திடீர்னு வெளியவே வந்துடுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது guys. நான் பார்க்குறேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டு கண்ட்ரோல் மாற்றிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் வரேன் guys. guys. ஸோ இப்போ இதில் வச்சுட்டு திருப்பியும் அந்த சைடு போயிட்டு திருப்பியும் நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். அதுதான் guys. இதோட முடிச்சு guys. இப்போ கேம் ஸ்டேஷன் திறக்கும். இப்போ அதில் போயிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேமை விளாட போகிறோம். ஃபர்ஸ்ட் கேமோட பேர் மியூசிக்கல் மெமரி. இந்த மியூசிக்கல் இந்த சீன் கைஸ். இப்போ நான் இதில் கை வைக்கும் போது மாமிலா லிரிக்ஸ்னு ஒரு மான்ஸ்டர். இதுதான் இந்த சாப்டரோட வில்லன்.
ஸோ இப்போ நான் போகிறேன். கை எடுத்துன்னு போயிடுச்சு கைஸ். அதுதான் கைஸ், கையை தூக்கின்னு போயிடுச்சு கைஸ். கையை தூக்கின்னு போயிடுச்சு. ஸோ ரிச்சும் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்மள்கிட்ட கை இல்லை, ரெட் ஹேண்ட் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட்கே இருக்கும்போது நம்ம வந்து க்ரீன் ஹேண்ட் எடுப்போம். அந்த க்ரீன் ஹேண்ட் எப்படி யூஸ் ஆகும்னா, ஒரு இந்த மாதிரி நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுக்கணும் கைஸ். அதே மாதிரி ஒன்று இருக்கும், அதில் டச் பண்ணி பவரை அப்படியே பிடிக்காம எடுத்துடலாம். அது வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் நிற்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம், ஒன்றும் வரல. ஸோ இந்த க்ரீன் ஹேண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சாப்டர் 3 என்ன ஆகும்னா, லாஸ்ட்டாக க்ரீன் ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. பவர், எல்லா பவரும் போட்டு பவர்ஃபுல்லான பவர். அதை எடுத்து கேட்னாப் மேலே அடிப்போம். அப்போ இந்த க்ரீன் ஹேண்டே போயிடும். இப்போ கூட இந்த கேட்னாப் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ், யாருக்கு தெரியும். சாப்டர் 4 வந்து சத்தியமாக என்னால் முடியாது கைஸ். என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒன்றும் தெரியாது கைஸ். என்ன பண்ண போகிறோன்னா, சாப்டர் 4 வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போவோம். என்ன பண்ணுறதுனா, ஹக்கி ஓகி திருப்பி வந்துடும் கைஸ். அந்த இடத்துலேருந்து யானபி அந்த ரிவீல் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறேன். திருப்பியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த கேம்ஸ், இதுதான் கேம் ஸ்டேஷன். இது கொஞ்சம் என்ன சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 3 லிவர் இருக்கும். அந்த 3 லிவரும் இந்த கேமுக்கு சம்மந்தப்பட்டது. இது வந்து 3rd லிவர், இது 3rd கேமுக்கு தேவை. இதுதான் ஃபஸ்ட்டு கேமு. ஸோ கைஸ், ஓகே. இப்போ வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகும் கைஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேம் சொன்னது வந்து, இந்த கேமோட பேர் வந்து மியூசிக்கல் மெமரி. இதை வந்து நான் ஃபஸ்ட் ஆடும்போது எனக்கு வந்து ரொம்ப முடியல, என்னால் ஒன்றும் பண்ண முடியல என்னால். வருஷம் கைஸ். சரி, ஓகே. அப்புறமா என்ன, இப்போ வந்து திறந்துச்சு கைஸ். இப்போ உள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த ஓட்டிக்குள்ளே போகணும். அந்த சைடு நேராக போகணுன்னா நம்ம வந்து அந்த கேம் சீக்கிரமாக வச்சுக்கணும். இப்போ நம்ம க்ரீன் ஹேண்ட் எடுக்கலாம், இந்த சைடு போகிறோம். இல்லைன்னா இந்த சைடை திறந்தே வச்சுருப்பாங்க கைஸ். நம்ம ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேக்கா ஓகி. அந்த ஹக்கி ஓகிலே பல விதத்தான் இருக்குது கைஸ். எல்லோ கலர், ரெட் கலர் எல்லாமே இருக்குது கைஸ். 4 கலர் நினைக்கிறேன். ஆமாம், ப்ளூவும் சேர்த்து. ப்ளூ, க்ரீன், ரெட், எல்லோ. அந்த 4 ஹக்கி ஓகஸும் ஒரு ஹோலில் வரும் கைஸ். வெளியே வரும்போது அந்த நம்ம கையை வச்சு டேப் பண்ணணும். அதுதான் டேப் பண்ண திருப்பி வரும். இதுவே இந்த 3 கேமும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி தேவை, முக்கியமாக மாமி லாங்குவேஜ் இப்போ தான் கொஞ்சம் நல்லா கற்றுக்குறேன். பாப்பியப்பேட்டு 4 என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. முக்கியமாக யானபி வந்துச்சுன்னா நோ மேன்ஸில் இன்னொரு அப்ஜெக்டிவ் வரும். அது வந்து எப்படின்னா எனக்கு சத்தியமாக முடியாது கைஸ். எனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. எனக்கு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க, இன்னும் என்னால் முடியாது கைஸ். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன். என்னதான் முடியாது, அப்படிதான். சாப்டர் 5 வந்து எப்போ வரும்னு தெரில. இப்போதைக்கு வந்து ஹக்கி ஓகி சேசிங்கில் மட்டும்தான் விட்டுக்கிறாங்க. சரி கைஸ், வருஷங்க இதோ லேக் ஆகுது கைஸ். அதனால தான் இப்படி ஆட்டுங்கிறேன். ஸோ இதுதான் க்ரீன் ஹேண்ட் செய்கிறது. இப்போ வந்து நம்மகிட்ட பெயிண்ட் இல்லைனால இப்போ இங்கே போய் நான் பெயிண்ட் எடுத்துன்னு வரணும். இதோ அது கைஸ் பெயிண்ட்டு. இது உள்ள போட்டுடலாம். அப்படியே இந்த சைடே போயிடலாமே. ஓகே கைஸ், இப்போ வந்து இது போட்டா பெயிண்ட் வரும், அந்த ஹேண்டோட பெயிண்ட் வரும். சரி, ஓகே கைஸ். பெயிண்ட் வந்துச்சு கைஸ். வருஷம் ஓகே கைஸ். இப்போ வந்து இதை கொடுக்கணும் கைஸ். இப்போ வந்து க்ரீன் ஹேண்ட் வரப்போகுது. இதுதான் கைஸ், இதுதான் க்ரீன் ஹேண்ட் கைஸ். இப்போ நான் டெமோ பண்ணி கட்டுறேன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ். இந்த மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ். அதில் டச் பண்ணி இதில் கரெக்டாக வந்து கொடுக்கணும். இதுதான் கைஸ், இது அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி அந்த கேம் ஆட தான் போகிறோம் கைஸ். இந்த கேம் வந்து நான் இப்போ என்ன பண்ணேன், ஆக்சுவலி தோற்றுவேன் கைஸ். எத்தனை வாட்டியே பண்ணிக்கிறேன். இப்போ தோற்க மாட்டேன்னா அதுதான் இங்கே டவுட்டு. அதுதான் கைஸ், இங்கே வந்தாச்சு கைஸ். இப்போ போயிட்டு பண்ணலாம். இப்போ ஒன்று சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. ப்ளே டைம் கோ மியூசிக்கல் மெமரி. சொன்னேன் கைஸ், இந்த கேம் பேர் மியூசிக்கல் மெமரி.
இன்னும் கைஸ் ஏதோ மூலையை தான் காட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில, பார்க்கலாம். நீங்கள் ஆனால் நான் யூடியூப் சேனல் முன்னாடி போடுறதுக்கு முன்னாடியே நான் இதை விளையாடி வச்சுக்கிறேன். உண்மையாக 5th சாப்டர் வரைக்கும் வந்துச்சு கைஸ். நான் நினைக்கிறேன் 6th சாப்டரில் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் 4th சாப்டர்லேயே தெரிஞ்சிச்சு கைஸ். என்ன பண்ண போகிறாங்க? சரி கைஸ், இப்போ அது சொன்னால இது பேர் மேலே இருக்குதுல்ல, அது பேர் வந்து பன்ஸோ பன்னி. இதை வச்சுன்னா இந்த என்டையர் கேமே நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் கைஸ். குட் லக் சொல்லிட்டாங்க. அதுதான் கைஸ், இதோட இது முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ வந்து மம்மி லாங்குவேஜ் காட்டுறானுங்க. இங்கே தான் இங்கே இருக்கோம் கைஸ். இங்கே இருக்குது கைஸ், பார்த்துட்டேன். சொல்லுது கைஸ். கண்ணு தெரில ஒன்றும். இதோ இதுதான் கைஸ். இப்பயே பார்த்தா தெரிஞ்சு நல்லா கிளிச் ஆகுது. கிளிச்சுக்கு மேலே கிளிச் ஆகுது. என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியல. ஸோ கைஸ் வந்து நம்ம வந்து 100 ரீச் ஆக போகிறோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்க. இப்போயே 98 தான், நான் பார்க்கும்போது 98 இருந்துச்சு. இப்போ எவ்வளோன்னு தெரில. கண்டிப்பாக 100 வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் லைவ் போடுறேன். லைவ் நான் சொல்கிறேன். என்ன லைவ்னா ரோப்ளாக்ஸில் வந்து எஸ்கேப் சுனாமி ஃபார் பிரைன் ராட்ஸா அந்த கேம் தான் நான் விளையாட போகிறேன். உங்களுக்கு வந்து சில ஸ்டிக்கர் கிடைக்கும். ஆனால் இப்போ தான் நான் இந்த கேமே விளையாட ஆரம்பிச்சுவேன். சில ஸ்டிக்கர் கிடைக்கும். டிவைன்னா எப்போ கிடைக்கும்னு தெரில. சரி போகலாம். என்னைக்கு கிடைக்கும்னு தெரில, ஆனால் லைவ் போடுவேன். 100 ரீச் ஆகிட்டேன். இன்னைக்கு 100 ரீச் ஆகினா நாளைக்கு எப்படியாச்சும் போட்டுருவேன். பார்க்கலாம், டேட் சொல்கிறேன் உங்களுக்கு, அடுத்த வீடியோ சொல்கிறேன். நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக இந்த கேம் போட்டுருவேன் கைஸ். நான் வந்து ரொம்ப நாளாக தொடாமல் போடுவேன். நான் எப்பயே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன், ஆனால் அது போடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இந்த ஃபோனில். சரி பரவாயில்ல ஒன்றுங்க. இப்போ வந்து ஆமாம் பன்ஸோ கட்சிச்சா ஒன்றும் புரியல கைஸ். ப்ளூ வந்துச்சு. ப்ளூ கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் கம்மி அதுக்கு பார்த்துக்கிறேன். ஏன்னா சுத்தமாக ஒன்றுமே தெரில கைஸ். எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஐடியாவே இல்லை எனக்கு சுத்தமாக. எல்லாமே மறக்குது எனக்கு. ஐயோ இங்கே தான் இருக்குது கைஸ். என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. லாஸ்ட்டாக ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. இந்த வந்து இந்த ட்ரெயினில் வந்து 3 கோட் தேவை நம்மளுக்கு. அந்த 3 கோடும் அந்த மம்மி லாங்குவேஜ் வந்து ஒரு கேம் முடிக்கும் கொடுத்தனே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த கோடு தான் இப்போ நம்மளுக்கு வேணும். இவங்க ஓகே, இந்த கேம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வரைக்கும் பேச மாட்டேன். ஐ எம் பி சைலண்ட். சரி ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். வயலட் அதுதான் கைஸ், தப்பாயிடுச்சு. அதுதான் கைஸ் கிட்ட வந்துச்சு கைஸ். அதுதான் கைஸ். என்ன கைஸ் இது இப்படி ஆச்சு? சரி பார்த்துக்கலாம் கைஸ். நம்மளுக்குலாம் கொஞ்சம் சவுண்ட் வால்யூம் வச்சுக்கலாம். நான் திருப்பியும் அவுட் ஆக போகிறேன். நல்லாவே பொருந்துச்சு. வேறு ஐடியாவே இல்லை. சுத்தம் ஒன்றுமே இல்லை. ஐடியாவே இல்லை கைஸ். எனக்கு ஐடியாவே இல்லை. என்ன பண்ண போகிறோம் கூட எனக்கு ஒன்றுமே தெரில கைஸ். ஆனால் உங்களுக்கு லைவ் வந்துடும். லைவில் நிறைய பிரைட் ஆர்ட்ஸ் எவ்வளோ ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சிடல பிரைட் ஆர்ட்ஸும். அதுக்கப்புறமா வந்துடுங்க. எத்தனை மணிக்குன்னா நாளைக்கு கண்டிப்பாக நான் ஒரு போஸ்ட் போட்டுடுறேன். போஸ்ட் போட்டு டேட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கூப்பிட்றேன். டேட் போட்டு வந்து பார்க்கலாம். நான் போதுன்னு செலஸ்ட்ரியல் இருக்குது, டிவைன் இல்லை, இன்ஃபினிட்டி இல்லை. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சரி விடுங்க. ஓகே கைஸ், எல்லோ ப்ளூ ஒயிட் எங்கடா? ஓகே ஒயிட் கைஸ். எல்லோ ப்ளூ ஒயிட் ப்ளூ. எல்லோ ப்ளூ ஒயிட் ப்ளூ. ப்ளூ. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோ ப்ளூ ஒயிட் ப்ளூ ரெட்ஸ். எல்லோ ப்ளூ ஒயிட் ப்ளூ ரெட். நெக்ஸ்ட்டு எல்லோ ப்ளூ ஒயிட் ப்ளூ ரெட் ஆரஞ்ச். என்ன கைஸ்? கைஸ்
yellow, blue, red, orange. Yellow, blue, white, red, orange. So orange. Next round, guys. Next round, blue. Blue J. Blue J hearts. Blue J heart. Guys, போகும் கஷ்டமான போகும். லாஸ்ட் 5 ரவுண்ட். நெக்ஸ்ட் ரவுண்ட் நினைக்கிறேன். பட்டுன்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன். ப்ளூ, ஆரஞ்ச் அப்படி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நான் சுத்தமாக குழம்பிடுவேன். அப்போது ஃபஸ்ட்டாக ஆடும்போது அதுக்கப்புறமா ஒன்று சுற்றி நேரம் வயசு ஒன்று ட்ரையாங்கிளில் ஒரு சுற்றி நேரம் டேஞ்சர் போட்டுன்னு சுற்றி நேரம் வயசு. அது நான் அப்போல்லாம் பார்க்கல. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ வந்து அடிக்கணும். அதனால அவ்வளோ கஷ்டப்பட்டுனுங்கிறேன். என்ன சொல்கிறேன், பன்ஸோ இப்போ மாட்டின ஆள் தான் கைஸ். அதுதான் கைஸ். நெக்ஸ்ட் ஆனால் கண்டிப்பாக நான் வந்து முடிப்பேன். எவ்வளோ நேரம் இப்போயே 16 எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இப்போயே 16 minutes ஆயிடுச்சு கைஸ். ஒன்றும் எவ்வளோ நேரம் தெரியல. ஸோ திருப்பியும் கைஸ் அதே ரவுண்டில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். க்ரீனா J heart. Next J heart blue. White. இது என்னன்னு தெரியல கைஸ். உங்களுக்கு இது என்னன்னு தெரியுமான்னு கமெண்ட் பண்ணுங்க. சைலண்டாகவே போய் ஒன்றும் புரியல. அது என்னன்னே தெரியல கடைசி வரைக்கும். ஹவு இதோ இதாங்க போயினே இருக்குங்க. இப்போ கலர் போயினே இருக்குது. ஒன்று சுத்தம் கைஸ். அதனால தான் சும்மா தான் வந்து போயினே இருக்கலாம். அது வந்துச்சு கைஸ். இதோ இதான் கைஸ். அதுதான் அமைக்காச்சு கைஸ். ரெட்டோட முடியுது. அதுதான் கைஸ் இந்த கேம் முடிய போகுது. 17 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேம் ஸ்டேஷன் போயிட்டு அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோ இது வந்து தேவையில்லாமல் பேசணும் மம்மி. நான் மேலே ஒரு லெட்டர் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட் கோட். அந்த ஃபஸ்ட் கோட் எடுத்தோடனே கிளம்பலாம். இதோ கொடுக்குது கைஸ். அதுதான் கைஸ் எடுத்தாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு போகலாம். வேறு என்ன? ஸோ பார்ட் 2ல் வந்து நம்ம எப்போ போகிறோம் அந்த என்னது வேறு அது மந்து பையனுக்கு வேக்கா ஓகியை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் ஸ்டாச்சூஸோ மம்மி லாங்குவேஜ் சேஸிங்கும் முடிச்சிடலாம். இதோட இந்த சாப்பிட. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளே போயிடுறோம். ஆனால் சாப்டர் 5 இருக்குது. எல்லாமே வெண்ட்டாகவே ஆகுது. நான் பார்க்குற இடம்லாம் வெண்ட்டு. இதுதாங்க. இது நல்லாவே தெரியும். இதை வந்து அப்படியே ஈர்த்துருக்கணும். ஏன்னா அங்கே ஒரு டைனோசரஸ் இருக்கும். அந்த டைனோசரஸ் வந்து நம்மளால எடுக்க முடியாதுல்ல. இந்த தம்மா துண்டு கையை வச்சுன்னு அதை எப்படி எடுக்கிறதுனால இதை வச்சுன்னு அங்கே போய் அதை எடுத்து போட்டுட்டு திருப்பி மேலே போகிறோம். அது மேலே ஏறுறதுனால அது ஒரு பட்டன் வச்சா கூட அந்த டைனோசர் போகல. அது அவ்வளோ வெயிட் ஆகுது கைஸ். அது மாட்டிக்கிச்சு. இதுதான் நான் எப்போ பார்த்தாலும் இந்த கேம் விளையாடும்போது இந்த மாதிரி மாட்டினே இருக்கும் கைஸ். எத்தனை வாடி மாற்றின்னு தெரில. வந்து நெக்ஸ்ட் இந்த சைட் இதில் என்னன்னா நம்மளை வந்து நம்ம ஓன் வேல போக விட மாட்டாங்க. அதில் கொடுத்தது மட்டும்தான் போகணுன்னு சொல்கிறாங்க. வந்துச்சு கைஸ். நான் இந்த டைனோசரஸ் காட்டுறேன் கைஸ். இதுதான் கைஸ். இது பேர் வந்து பிரான். இந்த பிரானை வந்து நம்ம தூக்கி போடப்போம். இது நான் பேர் எப்படி கண்டுபிடிச்சேன்னா வந்து சாப்டர் 1 போஸ்டரை ஒட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது ஞாபகம் வருது. நான் வந்து சாப்டர் 1 அந்த போஸ்டரை காட்டுறேன். இதில் வச்சுட்டு இன்னும் கைஸ் வரவே இல்லை கைஸ். ஸ்லோவாக வருது கைஸ். இதை எடுத்து இங்கே வைக்கணும். ஓகே கைஸ்.
திருப்பியும் எடுத்துட்டோன்னே திருப்பியும் அதை அசைக்கணும் கைஸ். சீக்கிரம் ப்ரான் நீங்கள் எடுத்துக்கோ. ஸோ இப்போ இந்த பட்டனை ஆன் பண்ணிட்டு நம்ம மேலே போகணும் தான். அதுதான் கைஸ், அதை போட்டுச்சு கைஸ். சரி நம்ம போகலாம். அதுதான் கைஸ் முடிக்க போகிறோம் கைஸ். ஆக்சுவலி ஸ்கேராக இருக்கும் கைஸ். எனக்கு ஒன்றும் புரியல. இது கைஸ், இது நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். எத்தனை மிஸ்டேக் தெரிலன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குறுக்க இந்த மாதிரி ஆகிடும் கைஸ் எனக்கு. சரி இப்படி போயிட்டு இப்போ திருப்பி விட்டுணும் கைஸ். இப்போ வந்து குனிஞ்சுக்கினே அப்படியே இதில் போட்டு அங்கே போய் சுற்றின்னு வந்து போடணும். சரி கைஸ், இன்னும் ஸ்டக் ஆயிடுச்சு கைஸ். இதாங்க சொல்லுவேன், நான் எப்போ பார்த்தாலும் கிளிச் ஆகினே வருது கைஸ். என்னால் முடியல கைஸ், கொஞ்ச நாள் தான். கைஸ் திருப்பும் வந்துச்சு. இப்போ இந்த பட்டன் ஆன் பண்ண ஏன் இந்த சைடு போக முடியல தெரில. நான் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த சைடு என்னால் போகவே முடியல. பட்டன் நமக்காச்சு. இப்போ மேலே போகலாம். அதுதான் கைஸ் முடிக்க போகிறோம் கைஸ். இது வந்துடும் இல்லை கைஸ், ஒன்றும் இருக்குது. ஒன்றும் ஒரு நிமிஷத்துலேயே கேம் முடிச்சிடும். அதுதான் கைஸ் மேலே போகிறோம் கைஸ். மேலே போனால் இந்த கேம் வந்துச்சு. இதோட வந்து அப்புறமா பார்க்கலாம். இப்போது நாளைக்கு சண்டே 19 பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 18 கூட நைட் அப்லோட் பண்ணுறேன். சரி அதுதான் கைஸ் வந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சு. ஸோ பாய் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஆக்சுவலி நான் இன்ட்ரோ பண்ணுவேன் சீரியல் அது போட்டுலாம். ஸோ பாய் கைஸ். இதோட நாளைக்கு 19 பார்க்கலாம். பாய்.